வணக்கம். இன்றைக்கி டேட் 19/11/24 டியூஸ்டே. நம்ம பார்த்துட்ருக்குது நிஃப்டி. மார்க்கெட் அரௌண்ட் 23,500 ஓப்பன் ஆகி கண்டினியூஸாக அப்சைடில் போய்ட்டுருக்கு மார்க்கெட். நம்மளோட பிளான் என்னென்னா அரௌண்ட் பிபி ஜோன்கிட்ட வந்துருச்சு. இன்றைக்கி டவுன் சைடில் ரிவர்ஸில் எதிர்பார்க்கலை, ஏன்னா மார்க்கெட் நல்லா புல்லிஸில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன புல் பேக் கிடச்சோடனே நம்ம என்ட்ரி கொடுக்கலான் இருக்கோம். ஸோ மார்க்கெட் இந்த பொசிஷனுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம பிளான் பண்ணுறது என்னென்னா பிபி ஜோனோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கப்போ டவுன் சைடில் ட்ரேட் எதிர்பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் அப்படியே அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நம்ம அகெயின்ஸ்டாக போகக்கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம் கால் சைடில், ஏன்னா மார்க்கெட் நல்லா புல்லிஷில் இருக்குது. ஸோ நம்ம சூப்பர் ரெண்டோ வியூ எதிர்பார்க்க முடியலை. ஸோ அதனால் ஒரு சின்ன புல் பேக் கிடச்சனால ட்ரேட் எடுத்துட்டோம். இப்போ மார்க்கெட்டோட ஹையில் நம்மளோட டார்கெட் வச்சுருக்கோம். கீழே இருக்க வெகுக்கு நேராக நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். அப்போ அந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இது ஆர்டர் புக். நம்ம ட்ரேட் எடுத்தது 97.50 ட்ரேட் முடித்தது 65 ருபீஸில். நிஃப்டி நம்ம செல் பண்ணுறதுக்கு ஒரு லேட்டுக்கு 72,000 தேவைப்படுது. ஸோ அதுலேருந்து 1% கிடச்சோடனே நம்ம இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள், இவ்வளோ தான். இது போல் நீங்களும் தினமும் ப்ராஃபிட் பண்ணலாம். மார்க்கெட்டோட கண்டிஷன் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக போகாமல் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளும் ப்ராஃபிட் பண்ணலாம். இதை பற்றின டவுட்டு எது உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.